Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். கல்பனா ஹவுஸ்னா நீங்க ஒரு 40-50 வருஷம் முடி சென்னையில் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டான். அப்படி ஒரு புகழ்பெற்ற குடும்பங்கள்ல அது ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் சம்பந்தம் வச்ச ஜெயம் ரவி ஒரு நல்ல மருமகனா, நல்ல மனைவிக்கு கணவனா, அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இருந்திருக்கலாம். ஆனால் இவர் நல்லவனை போல நடித்து கொண்டு இருந்திருக்கார். இது குறித்து ஏன் ஜெயம் ரவியோடைய பெற்றோர் எதுவும் பேசாமல் இருக்காங்க? இல்லை, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி தான். நம்ம பையன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், அவனை திருத்தவே முடியாது. ரவிமோகன் ஃபேமிலிக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. அப்பா எல்லாத்துக்குமே நல்ல பேர். எடிட்டர் மோகன் ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஆனால் அந்த மரியாதை பூரா இவர் கெடுத்துட்டார், ஜெயம் ரவி கெடுத்துட்டார். ஏன்னா இப்போ அவர்களும் கையெறி ஒன்றுமே செய்ய முடியல, முற்றியே சொல்ல முடியல. ஏன்னா குடும்பத்தை விட்டு யாரோ டான்ஸரோட ஒரு சிங்கரோட இருக்கான் அப்படின்னா அது எப்படி அந்த குடும்பம் எடுத்துக்கும்? 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி உனக்கு ஒரு பெரிய சினிமா பாப்புலாரிட்டியை கொடுத்தாங்க. ஆனால் நீ தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குற, என்னை லைவாக வச்சுருங்க, படம் எடுங்க, தொடர்ந்து படம் எடுங்க. இப்போ அந்த 100 கோடி ரூபாய் என்பது ஒரு இழப்பு தான், ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை. நீங்கள் விஜய்க்கே படம் ஓடலை, கலெக்ஷனே 500 கோடி 600 கோடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. சரி, நான் கேட்குற 500 கோடி ஓடுனா குஞ்சுமோன் ஏன் சினிமா விட்டே போனார்? இப்படி 10 தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. விஜய் படம் எடுத்து காணாமல், ஏன் அவருடைய பிடி செல்வகுமார் புலின்னு ஒரு படம் எடுத்தார், அதோட ஆலய காண அவரை. இப்போ ஒரு சொத்தை சென்னையில் தேனாம்பேட்டையில் கெனிஷாவும் ஜெயம் ரவியும் உடச்சிட்டு போய் உள்ளே உட்காந்துருக்காங்களாம். அது யார் பேரில் இருக்குது? ஆர்த்தி பேர்லையும் ஜெயம் ரவி பேர்லையும் இருக்குது. கெனிஷாவுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறேன். நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, வழக்கு நடத்துகிறாங்க, அது ஓகே இருக்கட்டும். ஆனால் இந்த உழைப்பு பூரா எங்கே போகுது? அவன் 2 பசங்க இருக்கா இல்லையா? சிவாஜி ஒரு படத்தில் பாடுவார், இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம். அதுதான் இந்த கூட்டம். நான் சொல்கிறேன், ஜெயம் ரவி, கெனிஷா பிரான்சிஸ் கூட்டமெல்லாம் இதெல்லாம் இரவு கூட்டம். வணக்கம், நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரவிமோகன் ஆர்த்தி தம்பதியினுடைய இந்த விவகாரம் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது இப்போ பொதுவெளியிலையும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி நிற்கிது. என்னங்க, கடந்த வருடம் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒட்டுமொத்த குடும்பம், மாமனார் மாமியார், ரவிமோகன் அவருடைய மனைவி, மகன்கள் எல்லாருமே பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட ஒரு ரவிமோகனுடைய அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆர்த்தி மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என் பையனை இன்னொரு அம்மாவா இருந்து பார்த்துக்கிறாங்க, அவனுடைய எல்லா வெற்றி தோல்விகளையும் கூட இருந்து பக்காவாக கவனிச்சுக்கிறாங்க அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு விரிசலா அப்படிங்கிற கேள்வி சாதாரண மக்களுக்கும் எழுது. கடந்த முறையே பேசியிருந்தீங்க, ரவிமோகன் அவர்கள் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டாரு கெனிஷா கூட அப்படிங்கிறது. ஆனால் சமீபத்தில் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நான் என்னுடைய போட்டுக்கிற துணியை மட்டும்தான் போட்டு வந்தேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இதனுடைய சாராம்சம் உணர்த்துவது என்ன? இந்த டைவர்ஸ் கேஸ் நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஜெயம் ரவிமோகனாக மாறிட்டார். மாற வேண்டிய அவசியமே இல்லை. அவரை ஜெயம் ரவினா தான் தெரியும். ஜெயம் ரவி மீது கடுமையான மக்களுக்கு அதிருப்தி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ், ஆண்களும் பெண்களும், அது இந்த இளம் வயது ஆண்கள் பெண்கள் தான் அவருக்கு நிறைய ரசிகர்கள். இப்போ அவர்கள் இவரை ஜெயம் ரவினால இன்னைக்கு ஆர்த்தியோடு தான் பார்க்குறான். சரியா? ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் நல்ல ஜோடி, 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள். அப்போது இவர்களோடு தான் ரசிகர்களுக்கு நினைவு வருது. ஜெயம் ரவி, ஆர்த்தி, 2 குழந்தைங்க, இதுதான் ஜெயம் ரவியுடைய குடும்ப பின்னணி. ஆனால் இப்போ இதை இந்த ரசிகர்கள் வெறுக்கிறான். ஜெயம் ரவினா வெறுக்கிறான். ஏன்? ஜெயம் ரவி
ஆர்த்தியும் குழந்தைகளையும் விட்டுட்டு கெனிஷா பிரான்சிஸோடு காதலில் இருக்கார். இந்த கணவன் மனைவி குடும்பம் இந்த உறவு தொடர்கிற பொழுது கெனிஷா பிரான்சிஸோடு எங்கே கோவாவில் தொடர்பில் இருந்திருக்கிறாங்கிறது ரசிகர்களுக்கு போல தெரிஞ்சு போச்சு. அப்போது இவரை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த பிறகு இவர் ஜெயம் ரவிங்கிற பேரை தூக்கிட்டு அவங்க அப்பா மோகன் பேரை போட்டு ரவி மோகனாக மாறிட்டார். ஜெயம் ரவி மோகனாக மாறியதுக்கு பின்னணியில் உள்ள கதை இதுதான். அப்போது மாற வேண்டிய தேவை என்ன? உனக்கு சினிமா பேர் என்ன? ஜெயம் ரவி தானே. முதல்ல நீ ரவி மோகன் அறிமுகமாயிருக்கலாமா? ஜெயம் படத்திலே அறிமுகமாயிருக்கலாமா? அந்த படத்தை முழுக்க ஃபைனான்ஸ் ரீதியாக முழுக்க அந்த படத்தை உனக்கு ஒரு இவ்வளவு பெரிய சினிமா பேரை வாங்கி கொடுத்தது ஆர்த்தி குடும்பம் தான். உன்னை வச்சு சொந்தமாக பல படங்கள் எடுத்தாங்க. 3 படம் எடுத்தாங்க. 3 படங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி உனக்கு ஒரு பெரிய சினிமா பாப்புலாரிட்டியை கொடுத்தாங்க. ஆனால் நீ தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குற. என்னை லைவாக வச்சுருங்க, படம் எடுங்க, தொடர்ந்து படம் எடுங்க. இப்போ தொடர்ந்து அந்த 100 கோடி ரூபாய் என்பது ஒரு இழப்பு தான், ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை. இன்னைக்கு விஜய்க்கே படம் ஓடலை. அதன் பிறகு இப்போ அவர் படம் எடுக்கிறது கலெக்ஷனே 500 கோடி 600 கோடின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் கேட்குறேன், 500 கோடி போனா குஞ்சுமோன் ஏன் சினிமா விட்டே போனார்? விஜய் விட்டு படம் எடுக்கிறதுனால தான் குஞ்சுமோன் சினிமா கம்பெனியை விட்டு போனார். எவ்வளோ பெரிய கம்பெனி ஆஸ்கர் ஃபிலிம்ஸ், ரவிச்சந்திரன் இவரை வச்சு எடுத்த படம் தான் கடைசி படம். ஃபீல்டை விட்டே போயிட்டார். இப்படி ஒரு 10 தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. விஜய் வச்சு படம் எடுத்து காணாமல், ஏன் அவருடைய பிஆர் பிடி செல்வகுமார் புலின்னு ஒரு படம் எடுத்தார். அதோட ஆலய காண அவரை விஜய்கிட்டே பிஆர்ஓ இல்லை. விஜயுடைய சென்டிமெண்ட் என்னன்னா, ஒரு படம் ஓடலைன்னா அவரை துரதிர்ஷ்டம் முடிச்ச தயாரிப்பாளர். அவர் பார்க்கவே மாட்டார். இவர் ஒரு சைக்கோ பேஷண்ட்டுன்னு அவர் மகன் சொல்கிறான். அப்போ நான் சொல்லலை, யாருடைய மகன்? சூசன் சஞ்சய். எங்கள் அப்பா ஒரு சைக்கோ பேஷண்ட்டுன்னு அவர் கூட்டாளிகிட்ட சொல்கிறான். என்னை சந்திக்கவே இல்லை இது வரைக்கும் எங்கள் அப்பா. யார்? விஜய். எங்கள் அம்மாவை ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுருக்காரு, வெளியிலேயே விடுறதில்லை. அந்த அம்மா அப்பாவையும் மகனையும் சேர்த்து வைக்கிற முயற்சி, பல முயற்சி தோல்வி. இப்படி அது ஒரு ட்ராக். அப்போது இந்த சினிமாக்காரர்கள் பூராமல் எப்படியாவது தன்னை லைம் லைட்டில் வச்சுருக்கணும். யார் படம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ கோடி லாஸ் ஆனாலும் சரி, தனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. தான் எத்தனை வயசானாலும் ஹீரோவாகவே இருக்கணும், ஹீரோயினியோட டுயட் பாடணும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்போது ஏன் ஐஸ்வர்யா தனுஷ் பிரிவு என்ன காரணம்? இதே காரணம்தான். இப்போ சுஜாதா அம்மா என்ன நினைக்குதோ அதான் ரஜினிகாந்த் நினச்சிது. என்ன காரணம்னா, தனுஷை பொறுத்த வரைக்கும் புது படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணும். பணத்தை பற்றியோ கடனை பற்றியோ, படம் ஓடுதோ ஓடலையோ, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இல்லை, அவருடைய படங்கள்லாம் நல்லா வெற்றி அடைகிற படங்களாக தானே இருந்துட்டு இருக்கு கடைசி வரைக்குமே. இல்லை, வெற்றி வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி தானே. இல்லை, வெற்றி அடைஞ்சா ஏன் இவ்வளோ கடனில் இருக்காரு? கடன்கார முறை யார் வீட்டுக்கு போனான்? ரஜினி வீட்டுக்கு போகிறான். ஏன் கஸ்தூரி ராஜா தனுஷோடைய அப்பா ஏன் சினிமா எடுக்கிறது இல்லை? ஏன் மூடினார்? ஏவிஎம் ஸ்டுடியோவோட ஒரு பெரிய நிறுவனம் உண்டா? படமே எடுக்கிறது இல்லையே. லாபமான தொழில் தானே அது. சென்னைக்கு வர்றவன் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்கு முன்னாடி எது என்ன சுத்தம்? ஒரு பூமி உலக உருண்டை சுத்தம். அது உலகத்தையும் காண உருண்டையும் காணாம ஜெமினி ஸ்டுடியோ பூரா புல்லு முளைச்சு கிடக்குது. ஜெமினி பிரிட்ஜா மாறி அது ஜெமினி பிரிட்ஜ், அண்ணா மேம்பாலம். ஜெமினி ஸ்டுடியோ இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஜெமினி பிரிட்ஜு. அப்போது
சௌத்ரி என்ன ஆனாரு? ஆர்பி சௌத்ரி. அப்போ திரைப்படம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 படத்துக்கு 2 படம் ஓடும், 8 படம் ஓடாது. ஏங்க, மணிரத்னோடைய அண்ணன் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஜி வெங்கடேசன் என்ன எப்படி செத்தாரு? தூக்கு போட்டு செத்தாரு. அவங்க அப்பாவும் தூக்கு போட்டு செத்தாரு. மணிரத்னம் ஒரு தான் இருக்கார். அப்போ இந்த நிலைமை வந்துவிடக்கூடாது இந்த குடும்பத்துக்கு. ஆர்த்தி பசங்களுக்கு நீங்கள் பல கோடி கடனை வச்சுட்டு போகிறத விரும்பலை. நீங்கள் ஜெயம் ரவியுடைய குடும்பம் இவரை விட்டு முழுசாக விலகிருச்சு. அப்போது இந்த குடும்பத்தினுடைய பிள்ளையாக மருமகனாக இல்லை, மகனாக தத்தெடுத்தது தான் ஆர்த்தியுடைய அம்மா. அப்போ மருமகனை மகளுடைய எதிர்காலத்திற்காக அந்த அம்மா ஒரு தயாரிப்பாளர். அந்த அம்மா இவரை வச்சு பல படங்களை கொடுக்கணும் முயற்சி பண்ணி தான் இந்த இவரை ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு இமேஜ் பில்டப் பண்ணது அந்த காலம்தான். ஆனால் இதுக்கு மேலே அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கல்பனா ஹவுஸ்னு அது சாந்தோமில் ஒரு புகழ்பெற்ற குடும்பம். அது கல்பனா ஹவுஸ்னால் அது நீங்கள் ஒரு 40-50 வருஷம் முடி சென்னையில் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டான். அப்படி ஒரு புகழ்பெற்ற குடும்பங்களில் அது ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் சம்பந்தம் வச்ச ஜெயம் ரவி ஒரு நல்ல மருமகனா, நல்ல மனைவிக்கு கணவனா, அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இருந்திருக்கலாம். ஆனால் இவர் நல்லவனை போல நடித்து கொண்டு இருந்திருக்கார். இல்ல, என் பசங்களை எல்லாம் பார்க்கவே அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அதை எப்படி வந்து ஒரு அறிக்கையில குறிப்பிட்டாரு. நீங்க அந்த பையன், பெரிய பையன், அப்பாவை போல நான் தான் ஹீரோவா இருப்பேன்னு, அப்பா தானே மகனுக்கெல்லாம் ரோல் மாடல். இப்ப என் பையனுக்கு யார் ரோல் மாடல்? நான் தான். நான் எப்படி வாழ்றேனோ அப்படித்தான் அவன் வாழ்வான். அவன் அப்படித்தான் நடைமுறைப்படுத்துவான். அரசியல்வாதியுடைய பையன் எங்கடா ஆட்டையை போடுறதுன்னு தான் பார்ப்பான். போலீஸ்காரன் பையன் எப்படி லஞ்சம் வாங்கணும் தான் பார்ப்பான். இப்படித்தான் ரோல் மாடல் நம்ம தான். ஒரு நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபருடைய பையன் தொழிலதிபராக மாறுவான். ஆனால் இப்போ ஜெயம் ரவியுடைய பெரிய பையன், அப்பாவோட ஹீரோ வாங்கணும் அந்த கனவுல இருந்த பையன் இப்போ சினிமாவே வேண்டான்னு வெறுக்கிறான். என்ன காரணம்? அப்பா ஒரு பார் சிங்கர், கோவாவில் ஒரு பாரில் சிங்கராக இருக்கிற கெனிசா பிரான்சிஸோடு இந்த டுஜெட் பாடிட்டு இருக்கிறாரு, ஊரே பார்க்குது. அப்போ அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயையோ, இந்த சினிமாவே ஆகாது, அப்பா வழியை நம்ம பின்பற்றக்கூடாது, அப்பா தவறாக வழிகாட்டி விட்டார், இந்த குடும்பத்துடைய மானம் பூரா நீங்கள் வெளியில் பறக்குது. அப்போ அந்த பையன் எப்படி அப்பாவை ரோல் மாடல் எடுத்துக்குவான்? வாய்ப்பே. ஜெயம் ரவி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என் பசங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், என் மனைவி விட்டு தான் நான் பிரியறேன் அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிடுறாரு. ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆர்த்தி வந்து நேற்று பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்க சும்மாலாம் வந்து போகல, ஒரு லக்ஸரியான ஒரு காரெல்லாம் எடுத்துட்டு தான் வந்து போயிருக்கீங்க, விலை உயர்ந்த ஆடைகள்லாம் எடுத்துட்டு தான் வந்து போனீங்க, நான் அமைதியாவே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒட்டு மொத்தமா என் மேல வந்து ரொம்ப பழியை சுமத்திட்டு இருக்காதீங்க, நான் வந்து நடிக்கக்கூடியவ கிடையாது, நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், பசங்களுடைய வாழ்க்கைக்காண்டி நான் பாக்குறேன் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. இது குறித்து ஏன் ஜெயம் ரவியோடைய பெற்றோர் வந்து எதுவும் பேசாம இருக்காங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி தான். நம்ம பையன் தப்பு பண்ணிட்டே இருக்கான், அவனை திருத்தவே முடியாது. ரவிமோகன் ஃபேமிலிக்குன்னு இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல பேர் இருக்கு. அவங்க அப்பா எல்லாத்துக்குமே நல்ல எடிட்டர் மோகன் ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஆனா அந்த மரியாதை பூரா இவர் கெடுத்துட்டார், ஜெயம் ரவி கெடுத்துட்டார். ஏன்னா இப்ப அவர்களும் கையெறி ஒண்ணுமே செய்ய முடியல, புத்தியே சொல்ல முடியல. ஏன்னா குடும்பத்தை விட்டு யாரோ டான்ஸரோட ஒரு சிங்கரோட இருக்கான் அப்படின்னா அது எப்படி அந்த குடும்பம் எடுத்துக்கும்? இப்போ இவர் கோவாவுக்கு அந்த லேண்ட் குரூசர் காரை கொண்டு அங்கே செட்டில் பண்ணிட்டாரு. இதெல்லாம் திட்டமிட்டு நடந்தது. அப்புறம் நீங்கள் கோவாலேயே இவர் 10 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு. அப்போ முழுக்க கெனிஷாக்காண்டி இவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்த காசுனா, இவர் ஒரு பெரிய பிரபலமான நடிகராக இருந்தாலுமே ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டு ஆர்த்தி குடும்பம் தான். ஆர்த்தி விரும்பிய காரணத்தினால நீங்கள் அவங்க குடும்பம் என்ன பண்ணுச்சு, சரி ஜெயம் ரவியை
ஒரு டாப் ஹீரோ லெவலுக்கு கொண்டு வரலான்னு முயற்சி ரிஸ்க் எடுத்து செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு தனி ஒருவன் பல படங்களாக நடிச்சு நல்ல ஸ்டார் ஆயிட்டாங்க. ஸ்டாரா இருந்தாலுமே ஒரு பூஸ்டப் தானே. நீங்க பல படம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி நடிச்சு நல்ல பேரு இருந்தாலுமே நீங்க இந்த சொந்த படம் 1 படம் 2 படம் 3 படம் அவங்களே குடும்பமே எடுக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அடங்கமறு, சைரன், இந்த படங்கள்லாம் இது எல்லாமே 100 கோடி ரூபா பட்ஜெட்டுங்கிறது நீங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய முயற்சி. ஆனால் இவர் இதை பூரா எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு? கெனிஷா பிரான்சிஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இது எப்படி இந்த குடும்பம் ஒத்துக்கும்? இப்போ அவங்க கடனை உடனே வாங்கி இவருக்காக பல ஈஸியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் இவர் பேர்லையும் ஆர்த்தி பேர்லையும் நிறைய சொத்துக்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சொத்தை சென்னையில் தேனாம்பேட்டையில் கெனிஷாவும் ஜெயம் ரவியும் உடச்சிட்டு போய் உள்ளே உட்காந்துருக்காங்களாம். அது யார் பேரில் இருக்குது? ஆர்த்தி பேர்லையும் ஜெயம் ரவி பேர்லையும் இருக்குது. கெனிஷாவுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறேன். நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, வழக்கு நடத்துகிறாங்க, அது ஓகே இருக்கட்டும். ஆனால் இந்த உழைப்பு பூரா எங்கே போகுது? அவன் 2 பசங்க இருக்கா இல்லையா? பசங்களுக்கு நீ என்ன பாதுகாப்பு? அப்பாங்கிற ஒரு பேர் தானே. அது எதிர்காலத்தில் பசங்க பெருசாக வரும்போது அப்பா என்னையா சேர்த்து வச்சாரு? பேரையும் கெடுத்து வச்சிருக்காரு. நமக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு இழிவான பேர். அப்பா இல்லை என்ன வந்து ஒரு பொன்முட்டையிடும் வாத்தா தான் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இல்லைங்க, அதாவது பொன்முட்டை அவ்வளோ பணத்தாசை பிடித்தவங்களா? இல்லை, அதாவது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? என்ன பண்ண போகிறாங்க? அந்த பசங்களுக்கு தானே அந்த பணம். இந்த 2 குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு தானே அந்த பணம். உன்னுடைய புள்ள தானே அது. இல்லை பணத்தை சேர்த்து எங்கே வேற எங்கேயாவது கொடுத்துட்டாங்களா? இல்லை வேற யாருக்கு எழுதி வச்சுட்டாங்களா? எழுத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், மச்சான், மாமனுக்கு இந்த சொத்தை பூரா மாற்றி வச்சுட்டாங்களா? உன் பேர்லையும் பொண்டாட்டி பேர்லையும் புள்ள பேர்லையும் தானே அந்த அம்மா சம்பாதிக்குது. நீ மாமியார்ல என் அம்மானு நீ உன் வாயில தானே சொன்ன. அம்மா அம்மான்னு எப்பவுமே அவ்வளோ. அந்த அம்மாவுடைய உழைப்பு பூரா தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் பேர பேத்திகளுக்கு அதானே. வேற எங்கே போ? அந்த ஒரே பொண்ணு தானே. அந்த பொண்ணை லண்டனில் படிக்க வச்சு ஒரு பெரிய எதிர்காலத்தை கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அது நீ இப்படி யாரையோ ஒருத்தி இழுத்துட்டு தெரியுற அப்படின்னா அந்த அவங்களுடைய அந்த நீங்கள் பெரியவங்களை விட்டுருங்க சார். அந்த குழந்தையுடைய மனநிலையை பாருங்கள். அது இதெல்லாம் இவருக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்லாம் கழுவி ஊற்றுறான். யார்? உன்னை ஃபாலோ பண்ண உன்னுடைய ரசிகர்கள். அதனால தான் நீ என்ன பண்ணுற? பேரையே மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்து அதுதான் காரணம். இப்போ உனக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. எப்போ? ஆர்த்தியோடு இருக்கிற காலத்தில் உனக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் இப்போ இல்லை. நீங்கள் பிரான்சிஸ், கெனிஷா பிரான்சிஸு பெங்களூரில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்திருக்கு. லாஸ்ட் டைம் பதிவு பண்ணியாங்க. அப்போ அது வந்து பேயிங் கெஸ்ட்டாக ஒரு வீட்டில் குடி இருந்திருக்கு. அந்த கணவனுக்கும் கெனிஷா பிரான்சிஸுக்கு ஒரு தொடர்பு வந்த பிறகு இது பெரிய சர்ச்சையை வெடிச்சு அந்த பெண்ணுடைய குடும்பம் கர்நாடகாவிலலாம் முரட்டாளாக இருப்பான். அப்போது அவளை ஒரு பெரிய கும்பலை 10-20 பேர் வந்து உதச்சி அடித்து தூக்கி மூட்டை முடிச்சு அந்த வெளியே போட்டு எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. இது நடந்திருக்கு பெங்களூரில். இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த பெண்ணும் யாரா கிடப்பான்னு தேடி அலைஞ்சிருக்கு. இது இவர் அடிக்கடி கோவாவுக்கு போகிற பழக்கம் உண்டு. எல்லா நடிகர்களும் கோவாவில் ஒரு ரகசிய வாழ்க்கை இருக்கு. கோவாவில் ரகசிய வாழ்க்கை. ஆமாம், குடி கூத்து கும்பாலம் டூர் சுற்றி பார்க்க போகிறாங்க. அதே நீங்கள் நானும் போனால் டூர் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இது போன்ற உச்சபட்ச நடிகர்கள் எப்படி எதில் போகிறாங்க? லேண்ட் குரூஸில் போகிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அங்கே போனால் பகல் ஒரு வாழ்க்கை, இரவுல இன்னொரு வாழ்க்கை. ஈசிஆரில் நிறைய ரெசார்ட் இருக்கு. ரெசார்ட்டில் நம்மளாம் ராத்திரி படுக்க போகிறோம்ல, நம்மளாம் 10 மணி 9 மணிக்கு கடுமையாக உழைச்சிட்டு நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் ஓடியாரீங்க. அப்போ டயர்டாக போய் படுக்க போகிறோம். இந்த உலகம் எப்போ தெரியுமா? அப்போ தான் முழிக்கும். எந்த உலகம்? பண திமிர் பிடித்த ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்னதான் பண்ணுதுன்னு அந்த கூட்டத்துக்கு கோடியா கொட்டி கிடக்குங்க. எவ்வளவு? கோடியா கொட்டி கிடக்கு. அப்போ அவர்களுக்கு இரவு தான். சிவாஜி ஒரு படத்தில் பாடுவார்,
இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம். சிவாஜி அப்படி மதுக்கோப்பையோட பாசி பிறவி கலைஞர் பிறவி நடிக ஒரு பாட்டு பாடுவார். அதுதான் இந்த கூட்டம். நான் சொல்கிறேன், ஜெயம் ரவி, கெனிசா பிரான்சிஸ் கூட்டமெல்லாம் இதெல்லாம் இரவு கூட்டம், நம்மெல்லாம் பகல் கூட்டம். உழைக்கிற கூட்டம் பூரா பகல், உழைத்ததை உல்லாசமாக இருக்கக்கூடிய கூட்டம் இரவு கூட்டம். இந்த கூட்டம் நீங்கள் அடுத்தவனுடைய குடும்பத்தை பற்றி பார்க்கறது இல்லை, அடுத்தவனுடைய குழந்தை குட்டியை பற்றி பார்க்கறது இல்லை. யாரோடு வேண்டுமானாலும், இந்த ரஜினிஸ் இருந்தார் பூனாவில், இப்போ அவர் அமெரிக்கா ஓரிகானில் போய் ஒரு மலையை வாங்கி அமெரிக்காவில் ரஜினிஸ் இருந்தார். அமெரிக்காரன் பார்த்தான், அமெரிக்கக்காரனே சீரழிவு கலாச்சாரம், சரக்கு கிறக்கு டான்ஸு, அவன் வாழ்க்கை அவன் பேக் பண்ணி விட்டான். இங்கே வந்து இறந்து போயிட்டார் ஓஷா. அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் ஓஷா வாழ்க்கை தான். இந்த ஓஷா வாழ்க்கையில் கெனிசா பிரான்சிஸ் உச்ச இடத்தை தொட்டவர். இப்போ ஜெயம் ரவி கண்டிப்பாக எங்கே திரும்பி வருவார்னா, கொஞ்சம் நாளையில், கொஞ்சம் வருடத்தில். எம்ஆர் ராதா திரும்பி வந்தார்ல ரத்தகண்ணீர் நாடகத்தில், பார்த்தீங்களா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது அடி காந்தா. நான் வந்து அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அதே போல ஆர்த்தி வீட்டுக்கு முன்னாடி ஜெயம் ரவி எம்ஆர் ராதா கேரக்டர்லயே நான் ரொம்ப அழுத்தமாலாம் சொல்ல விரும்பல. குற்றம் புரிந்தவர் அந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பம் பிரிந்து போவதை எந்த ரசிகனும் விரும்ப மாட்டான், எந்த மனிதன் விரும்ப மாட்டான், யாரும் விரும்ப மாட்டான். ஒரு நல்ல குடும்பம் மீண்டும் இணைய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய விருப்பம். இப்ப ஜெயம் ரவி வந்து இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாரு, அழகான வாழ்க்கை துணை வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெனிசா வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம கெனிசா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க, பார்த்துருப்பீங்க. அது செய்தித்தாள்லையும் பரபரப்பான செய்தியா வெளிவந்தது. ஒரு புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறேன் அப்படிங்கலாம் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இவங்க ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்தை இன்னும் கோர்ட்டில் வந்து சட்டப்படி பெறலை. ஆர்த்தி இன்னமும் நம்புறாங்க, இன்னமும் நான் ஆர்த்தி ரவி தான், அது மட்டும் இல்லாமல் நான் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நான் நம்புறேன், அது வரைக்கும் நான் வந்து ஆர்த்தி ரவி தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது மாதிரி பதிவுகள்லாம் இவங்க வந்து போடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? விவாகரத்து பெறுவதற்கு முன்பே கல்யாணம்னா அது வந்து சட்டப்படி செல்லுமா? செல்லாது. அப்போ அவரு தன்னை கெனிஷாவோடு பல இடங்களுக்கு புது இடத்துக்கு போவதே ஆர்த்தி குழந்தைகளையும் வெறுப்பேற்றுறதுக்கு தான் போறாரு. அவர்கள் மீண்டும் தன்னுடைய மகன்களை புண்படுத்துற மாதிரி எந்த பாவம் செய்வாங்களா? இல்லை, அப்போ அம்மா விட்டுட்டு வேற ஒருத்தியோட போனால் அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? அம்மாவை விட்டுட்டு அம்மா ஸ்தானத்தில் வேறொரு பெண்ணை அந்த குழந்தைகளை வச்சு பார்க்க முடியுமா? அப்பாவுக்கு மனைவி, அம்மா என்ன ஆனா? அம்மாவை விட்டுட்டு அப்பா வேற ஒருத்தி கூட கூத்தடிக்கிறாருன்னா 14 வயசு பையனுக்கு ஒன்றும் பெரிய நினைவெல்லாம் பெருசாக தெரியாதுலாம் சொல்ல முடியாது. 14 வயது பையனுக்கு உலக அனுபவம் முழுசா இல்லைன்னா கூட ஒரு 50% தெரியும். இது தவறு, இது சரி, அப்பா இப்படி பண்றாரு, இதெல்லாம் அந்த எப்படி தெரியாம இருக்கும் 14 வயசு பையனுக்கு? அப்பா பத்தி பேச வேண்டாங்கிறான் அப்படி அந்த பையனா, அப்ப அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கு? அப்பா போன் பண்ணுவாருன்னு பசங்க ஏங்கி கிடக்குறாங்கன்னு. அப்போ என்ன இருந்தாலும் ரோல் மாடல் அப்பாவுக்கு மகன் தான், மகனுக்கு அப்பா தான். அந்த பிரிவு என்பது கணவன் மனைவி பிரிவை விட அது ரொம்ப கடினமானது. அது ரொம்ப கடினமானது. அதனால ஜெயம் ரவி இன்னும் திருந்துவாருங்கிற நம்பிக்கை அந்த குடும்பத்துக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாமல் ஜெயம் ரவி நடந்து கொண்டால் ரசிகர்கள் அவரை அங்கீகரிப்பார்கள், இல்லைன்னா ரசிகர்கள் அவரை புறக்கணிப்பார்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொண்டு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.